கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். என்னோட கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3:33. அங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். பக்கம் 765 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்க. கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு என்னோட பேசும். நீ சொல்ல வேண்டியது சொல்ல அடியனை ஆண்டவரே கர்த்தா மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பாக இந்த மாதம் முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கிலீஷ் இப்படியாக பார்த்தா, His blessings is on the tent of the righteous. His blessings is on the tent of the righteous. ஒரு முறை நீங்கள் சொல்கிறீங்களா? இந்த வார்த்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? 33 சொல்றது போல, நீதிமான்களுடைய சொல்லுங்க, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமான்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே நீதிமான்கள். அப்போ இந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வார்த்தை. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்குது. அப்போ இப்படி நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீதிமான் வீட்டில் என்ன இருக்கான்? அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அதுதான் வாசஸ்தலம் அப்படின்னா, இந்த வெளியே இருக்க பாருங்க, தான் வாசஸ்தலம். அது போல் நம்ம வாசம் பண்ணுற ஸ்தலம் அதுவும் சொல்லலாம், வீடுன்னு சொல்லலாம். வாசஸ்தலம்னா அந்த என்ட்ரன்ஸ் அப்படி சொல்லுவோம். இல்லை, நம்ம வாசம் பண்ணுற ஸ்தலம் சொல்லுவோம். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போது துன்மார்க்க வீட்டில் சாபம் இருக்கணும் போது ஒரே ஒரு வசனத்தை பார்த்தா காண்பித்து நல்ல 3 குறிப்பை வேகமாக நான் சொல்லுகிறேன். என்னோட கூட 1 சாமுவேல் 3:13 நீங்கள் எடுப்பீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. 3:13 பேஜ் நம்பர் 343. அங்கே ஒரு வார்த்தை இருக்கும். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்திற்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். இங்கே ஆசீர்வாதத்துக்கு பெறும்படியாக நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு பெறாமல் நம்ம வீடு துன்மார்க்கமாக இருக்குமானால், வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்குமானால், அது கர்த்தருடைய சாபத்தை கொண்டு வரும். உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கு, ஏசா உடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு யாக்கோபுக்கு அவங்க அம்மா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நீ இப்படிலாம் அவனுடைய சரீரத்தில் அவனை போல் இதெல்லாம் போத்திக்கிட்ட ஆட்டுத்தோலை போத்தி போய் அவனை போல் நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்ட. அப்போ யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை வாங்கி கட்டிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவான். பாருங்க, இப்போது இங்கே ஒரு துன்மார்க்கமாக ஏலி, இந்த இதையுடைய யாரை சொல்வேன், ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுறாங்க. துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள், கர்த்தர் அருவருக்கத்தக்கதாக வாழ்ந்தாங்க. அதனால் அவங்களே சாபத்தை வரவேற்று என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, எந்த விதத்திலையும் என் வாழ்க்கை துன்மார்க்கமாய் போகாதபடிக்கு கர்த்தர், ஆண்டவரே நான் இருப்பேன், ஆனால் நிச்சயமாக என்னுடைய வீட்டில், வாசஸ்தலத்தில், என்னுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் இந்த வேகமாக சொல்லி நேரத்தோடு முடிக்கிறேன். பாருங்கள், முதலாவதாக நீங்கள் என்னோட கூட ஆதியாகமம் அதில் நீங்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 18 ரொம்ப ஈஸி. அதில் 1ஆவது வசனம் வாசிங்க, முதல் வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டது கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து. முதல்ல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆபிரகாம்
தன்னுடைய கூடார வாசல்லே அமர்ந்திருந்த அவனுக்கு அவனை தேடி வந்து முதல் குறிப்பு வாக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வாக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். அவனும் மனைவியும் வேலைக்காரனும் சரியான வெயில். பொதுவாகவே ஏப்ரல் மாதம்னாலே, ஏப்ரல் மேனாலே செம்ம வெயில். அந்த பயங்கரமான வெயிலில் அவன் உட்காந்து வாசஸ்தலத்தில் உட்காந்துருக்கான். உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து வாசலில் உட்காந்துருக்கான். பொதுவாகவே நீங்கள் ஒரு 6 மணி ஆச்சுன்னா வேலை செய்கிறாரு தகப்பன்மாருக்கு வீடு வருவதுக்கு எல்லாம் பிள்ளைங்க வாசலில் இருக்கும். அப்பா வந்துடுவார். இப்போது ஏன்னா அப்பா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவார். நேரம் ஆச்சுன்னா அப்பா வரும் அப்படியே காத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதில் நான் அப்படி காத்துருந்துருக்கிறேன். எங்கள் அப்பா வரும்போது அப்பா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி நான் அங்கே சின்ன வயதில் காத்திருக்க பழக்கம். ஸோ அவர் பாருங்கள், அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் வாசலில் அவர் உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு தெரியும். உட்காந்து பார்த்துருக்கும் போது 3 பேர் வராங்க. அதில் 2 பேர் தெய்வ தூதர்கள், ஒருத்தர் கர்த்தராம். அப்படிதான் சொல்லுவார். அதில் 2 பேர் தெய்வ தூதர்கள், ஒரு கர்த்தர். அப்போ வரும்போது பார்த்த உடனே என்ன பண்ணான்னா ஓடி போய் அவளை பணிந்து கொண்டான். ஏன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தந்தார், ஏன் ஆண்டவருக்கு ஆசீர்வதித்தார்னா அவன்கிட்ட ஒரு நல்ல ஒரு குணத்தை சேர்ந்தது. அவன் என்ன தரைமட்டம் குனிந்து சாஷ்டாங்கம் வளைந்தான். அப்படியே அல்லேலூயா. அது எதை குறிக்கிறதுனா ஆண்டவரை ஆராதிக்கிறது குறிக்கிறது, அவரை பணிகிறது. உங்களுக்கு தெரியும், சாஸ்திரிகள் இயேசு பிறந்த உடனே பணிந்தார்கள் போல ஆண்டவரை ஆராதிக்கிற பணிகிற ஒரு குணம் அவனுக்குள்ள இருந்து கர்த்தரை சொல்றான். அவன் வாக்கு தத்தத்தை அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்னா பணிந்து பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கு அது அந்த ரகசியமே தெரியல. வார்த்தை கேட்கறதுனால அல்ல, பணிகிற அந்த ஆராதிக்கிற துதிக்கிறத தான் நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார், எனக்கென்ற ஒரு ஜனத்தை ஏற்படுத்துவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவர் சொல்ற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தாவே. அப்போ பாருங்க, அப்போ ரகசியம் என்ன? இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறமா, நீங்க துதியை ஏறெடுங்க, அவரை பணிய ஆரம்பிங்க. அந்த துதிக்கிற ஆண்டவரை பணிக்கிற ஆராதிக்கிறத நீங்க கை கொள்ளும் போது உங்களை தேடி வாக்கு தத்துவம் வரும், உங்களை தேடி வாக்கு பண்ணி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுங்க. பாருங்க, அதே போல அவன் அடுத்தது பாருங்க, 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் ஒரு அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். எவ்வளோ அவன் கேட்குறான் பாருங்க. அவன் என்ன கேட்க, ஆண்டவரே உங்கள் கிருபை, உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சா போதும், எனக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். நான் பணிந்துட்டு ஆண்டவர் உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடைக்கணும்ப்பா அப்படின்னு கேட்குறான் பாருங்க. அவனு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் வேற எதுவுமே கேட்கல. நீங்கள் வந்தீங்க, கொஞ்சம் என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க, கேட்கல, தப்பு இல்லை. உங்கள் வீடையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போகும்போது என்ன பண்ணாதீங்க, சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு போயிடாதீங்க. சிலாம் வந்த உடனே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கூட என்ன பண்ண மாட்டாங்க, எதுவும் வாங்கி வர மாட்டாங்க. வந்து சாப்பிட்டு சரி எதுவும் வாங்கி வரல, டைம் இல்லை போல், போகும்போது எதாவது வெயிட்டாக கவனிச்சுட்டு போவார்னு பார்த்தா பாய் சொல்லிட்டு போயிடுவார். அரசியல் அப்படிலாம் நடக்குது. அதனால் யாராவது திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா என்ன கொண்டு வந்தாருன்னா முதல்ல கேட்பாங்க, என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு. அப்புறம் சரி ஒருவேளை ஏதோ கொண்டு வரலையே, போகும்போது வெயிட்டாக கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கிடையாது. அந்த பழக்கம் எங்களுக்கு இருக்குது, எங்களுடைய வளர்ப்பில் அப்படி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும், நாங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் எங்கள் ரிலேஷனில் போகும்போது காசு கொடுத்தா இருப்பாங்க. கூட ரீசெண்டாக போன வருஷத்துக்கு எங்களுடைய தம்பி மனைவியும் மகளையும் பார்க்க போயிருந்தோம். அப்போது ஒரு சண்டே எல்லாம் பார்த்து வந்தோடனே என்னுடைய ராஜ் அவர் போகும்போது காசு எடுத்து எல்லாருக்கும் காசு கொடுக்குறாரு. அந்த அந்த ஒரு ட்ரெடிஷன், அந்த ஒரு கொடுக்குற பழக்கத்தை
எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என்ன ராஜி இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா? இல்லை 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 சொல்லி எல்லாருக்கும் காசு கொடுத்தோம். அது என் தங்கச்சி இருக்கான், அதை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கப்போ ஏதாவது கொடுங்கன்னு அவங்க எதிர்பார்க்கலாம், ஏதாவது கொண்டு வந்தீங்களான்னு அவன் என்ன கேட்குறான்னா கிருபை கேட்குறான். அல்லேலூயா. உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா அது போதும்ப்பா. எனக்கு நமக்கு என்ன வேணும்? பணிகிற நமக்கு ஒரு நாள் படைவான் ஆண்டவரே துதிக்கும் போதும் நான் கண்ணில் எனக்கு கிருபை வேணாமா? ஏப்ரல் மாதம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிட்டு சாபம் என் வீட்டுக்கு வராது இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா கிருபை வேணும். சொல்லுங்க, கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. கர்த்தரை சொல்றது மாத்திரமில்ல, அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் அவர் வாக்கு பண்ணும்போது 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை சொல்லப்படுறது பாருங்க 10ல். அப்பொழுது அவர் ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சாரா கூடார வாசல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. என்ன வாக்கு பண்ணுறாரு? அடுத்த வருஷம் நான் வரும்போது உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணார். ஹல்லேலூயா. 12 கூட அதே மாதிரி சொல்லப்படுற ஆகையால் சாரால் தன் உள்ளத்தில் நகைத்து நான் கிழவனோ முதிய வயது உள்ள எனக்கு இன்பம் உண்டாகுமோ. அப்போது கர்த்தர் சொல்றாரு, சாரால் நகைத்து நீ கிழவி என்று சொல்வது என்ன? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவர் இந்த மாதம் சில இதெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் சிரிப்பாங்க. இதெல்லாம் சாத்தியமாயா? இதெல்லாம் சாத்தியமாயா அப்படின்னாங்க. அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். அதனால்தான் பவுல் சொல்லுவார், சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கு, நமக்கும் அது தேவைப்பட. அதான் நம்ம சொல்லுவோம், கர்த்தரை ஆசைப்பார், கர்த்தருக்கு வாக்கு பண்ணுறாரு, பண்ணியிருக்காரு, எனக்கு கர்த்தர் கொடுப்பாரு இந்த மாதம் அப்படின்னு நான் சிரிப்பான். ஆமாம், உலகமே பஞ்சத்தில் இருக்குது, பிரச்சனையில் இருக்குது, கேஸ் கூட கிடைக்க மாட்டேன். நிறைய ஹோட்டலில் இட்லிக்கு 2 இட்லி ஒரு வடை 100 ரூபான்றோம். ஸோ ஒருத்தர் ஃபோன் பண்ணார், 2 இட்லி ஒரு வடை தாங்க சாப்பிட்டேன், 100 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. 100 இட்லி வடைங்க. ஆமாங்க. ஸோ ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைக்கு சொல்ல தைரியமா, என் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் என் கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சாராளை சிரிக்க வைத்து ஆசீர்வதித்தார். அது சொல்லுது, சிரிக்க வைத்து ஆசீர்வதித்தார். கேட்கும் போது சிரிப்பாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சிரிக்காத சிந்தினார். சிரிக்காத சிந்தி, கர்த்தரால் ஆகாது ஒன்றுமில்லை. வேகமாக அடுத்த குறிப்பு. அப்போ முதல்ல நீதிமான வாசகத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார்னா, ஏன் ஆசீர்வதித்தார்னா, எப்படி ஆசீர்வதித்தார்னா, வாக்கு தந்து ஆசீர்வதித்தார். என்ன வாக்குன்னா, அடுத்த வருஷம் உனக்கு இருக்கும்ன்ற. நீங்கள் இப்போ எழுதி வச்சுங்க, அடுத்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரும்போது என்னெல்லாம் இல்லை, எதெல்லாம் வேணும் வாக்கு பண்ணீங்களோ விசுவாசிங்க, அடுத்த ஏப்ரல் மாதத்தில் அடுத்த வருஷத்தில் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அது வருஷத்துக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை ஆசீர்வாதம் கிடைக்கலாம். என்ன நடந்தணும்? விசுவாசிங்க, இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் தருப்பாங்க, விசுவாசிங்க. அல்லேலூயா. அது அவரை பணிந்து கிருபை கேட்டு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அது மாத்திரம் நான் நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, அவன் ஆண்டவருக்காக எல்லாம் செய்தான், கொடுத்தான், அவனை சந்தோஷப்படுத்தணும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பண்ணார். 2வதாக என்ன எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். போதும். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது என்ன வாசல் அப்படின்னா, பேழையின் வாசல். கர்த்தர் ஒரு பேழை உண்டாக்க சொன்னார், அவன் அதை கீழ்ப்படிந்து இவன் கிருபை பெற்றவன், ஆண்டவர் கண்ணில் கிருபை பெற்றவன், நீதிமான். இவன் ஆண்டவர் அவனை எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு வாசலை அடைச்சிட்டார். இப்போ 2வது குறிப்பு என்னன்னா, வாசலை அடைத்து ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு வாசல் தான், இந்த வாசல் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரணும். ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை உள்ளே விட்டு வாசல் அடித்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக துன்மார்க்குன்னு எல்லாரையும் அழிச்சிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போ இங்கே என்னென்னா, அவனுடைய பேரைக்குள்ளே விட்டுட்டு
ஆண்டவர் இரவு பகல் 40 நாள் மழை பெய்து பூமியில் உள்ள எல்லா ஜந்துகளையும் கர்த்தர் அழிச்சார். அவனை எல்லாத்தையும் அழிச்சார். ஆனால் அவன் குறிப்பு என்னன்னா, உள்ளே விட்டு வாசல் அடைச்சாரு, துன்மார்க்கில் அழிச்சாரு, எல்லாம் ஆல் கிளியர். என்னங்க தலையை பார்க்குறீங்க? நான் சொல்றது ஷாப் போட்டால் கிளியர் ஆகுது இல்லை, ஆல் கிளியர். ஒரு பிரச்சனை துன்மார்க்குன்னு இல்லை, இந்த இல்லை, எதுவும் இல்லை, எல்லாத்தையும் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் அவளை 9:1 பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து இது சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்களை ஆசீர்வதித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருந்தார். முதல் குறிப்பு சொன்னேன், நான் வச்சுங்க. நீங்கள் 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் என்ன சொன்னேன்? 1ஆம் தேதி கர்த்தர் வாக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். 2வது வாசலை அடைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னா, நீங்கள் இந்த 9ஆம் திரும்பினா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் வருஷம் பேலிலிருந்து புறப்பட்டு நோவாவின் குமாரன் உள்ளே வச்ச உடனே எல்லாம் அழிச்சிட்ட பிறகு அவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வெளியே கொண்டு வர்றார். அவனை ஆசீர்வதித்து 9ஆம் வருஷத்தில் ஆசீர்வதித்து அவனை ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியாக நீங்கள் நினைக்காதீங்க, என்னடா இந்த சத்துரு நம்ம ஆசீர்வாத தடையாக இருக்கிறாங்க, என்னடா இந்த துன்மார்க்க நம்ம தடையாக இருக்காங்க, என்னடா இந்த ஆஃபீஸர் தடையாக இருக்காங்க, என்னடா இந்த நான் அழிக்க வேணாம். ஆனால் அவங்கள அந்த இடத்துல இல்லாத டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரும், மாற்றிட்டு வரும், உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காக சில நேரத்தில் வாசலை அடைக்க வேண்டியது வரும். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் போது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஏன்னா ஊழியத்துக்கு கூப்பிடும் போது பாஸ்டரோட சொன்னார், பாஸ்டர் பரஞ்சோதி சொன்னார், என்னப்பா உங்களெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கு, நீங்கள் 3 இடத்துக்கு வரலாமே அப்படின்லாம் சொன்னார். கர்த்தர் கூப்பிடும் போது வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா கர்த்தர் கூப்பிட்டாருன்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்துவார். அப்புறம் கர்த்தர் ஒரு வேளை கூப்பிடலன்னா என்னுடைய 40 வயசில் வாலண்டியராக விஆர்எஸ் ஆண்டருக்கு வரணும்னு ஒரு ஆசை. அட்லீஸ்ட் 40லேயாவது வரலாமே. ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எங்களுடைய டீம் எல்லாருமே அப்படி ஒரு டெடிக்கேஷன் நாங்கள் எடுத்தோம் எங்களுடைய யூத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்டார். கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டு வசனத்தை கொடுத்து என்னை நடத்தி கொண்டு இருந்தார். இப்போ உங்களுக்கு தெரியும், ஏசியில் ஐயா சிக்கான உடனே எல்லா ஊழியமும் மூடிட்டோம், நோ விசிட்டிங். 2009 2013 வரைக்கும் 13 எண்டு வரைக்கும் 200 குடும்பத்தை பார்க்குற கர்த்தரைகளை கொடுத்துருந்தாரு. நல்ல ஊழியம், நல்ல பெரிய பெரிய இடங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு போய் அவர் நாமத்தை மையப்படுத்த வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஊழியெல்லாம் மூடியாச்சு, எல்லா வாசலும் அடைஞ்சாச்சு. நீங்கள் நம்புவீங்களா? எப்படி இருக்கும்? விசுவாசியை சந்திக்கக்கூடாது, விசுவாசி சாவுன்னா நாங்கள் போய் அடக்கம் பண்ணக்கூடாது, விசுவாசி எங்கேஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, விசுவாசி கல்யாணம் நடத்தக்கூடாது, விசுவாசி பர்த்டே பண்ணக்கூடாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போது எல்லா ஊழியமாக போட்டு வச்சிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஆள் இல்லை, நான் எப்போ வேறு மாதிரி ஆள் சொல்ல மாதிரி இருந்தால் ஒரே எடுக்க முழுக்க இருக்காரு. அந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஆள். ஒரே வார்த்தை சொல்கிறேன், கர்த்தர் ஊழியம் தரல, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ஜாய் பண்ணுறேன், சோத்திரம் பண்ணுறேன், ஜாலியாக இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நாங்கள் வெளியே போகிறேன் அப்படின்னு நான் அப்படி தான் பார்த்துட்டேன். கர்த்தர் கொடுத்தா செய்ய போகிறேன், கர்த்தர் தான் அந்த வாசலை அடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி 5 வருஷங்க உள்ளே வச்சு அடிச்சிட்டாரு, வெளியே வர முடியல. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டு திருப்பி போயிடுறேன். ஆண்டவர்கிட்ட அவசரப்படாத, நான் உனக்கு வழியை தருவேன், நான் உனக்கு வார்த்தையை தருவேன், உனக்கு இடத்தை தருவேன், நீ சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா! எவ்வளோ பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை. கர்த்தரே என்னை அடைச்சி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? நான் நிறைய ஜபங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் முட்டி போட்டு வர்ஷிப் பண்ணுறது, மெசேஜ் இருக்குது, எல்லாம் ஆயத்தமான மெசேஜ். ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் கிருபையாக வெளியே ஆசீர்வதித்து உள்ளே வச்சு அடைச்சி என் வழியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதிச்சு இங்கே நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால் அவன் நமக்கு தடையாக இருக்கா, இவன் நம்ம தரல. சம்டைம் கர்த்தரே அடிச்சிடுவார். அதனால் நீங்கள் நினச்சிங்க, இது யார் தான் அடித்தா? கர்த்தரை அடிச்சா. எதுக்காக அடைக்கிறாரு? அவனை விளக்குறதுக்கு, அவனை விரட்டுறதுக்கு, அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் ஆசீர்வதிக்க. பாருங்கள், பூமியில் ஒருத்தரும் இல்லைங்க நோவாவுக்கு காலை வைக்கிறான். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவன் குடும்பங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! 3ஆவதாக சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க.
என்னோட கூட நீங்கள் 2 சாமுவேல் 7:1 வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில். பாருங்க, நான் சொன்னேன், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார், நீதிமானுடைய டென்ட்டை அவர் நீதிமான வீடை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இங்கே தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் கர்த்தர் அவர் அமைதியாக்கிட்டு அவர் வீட்டில் அவர் வாசமாக இருக்கையில். 3வது பாருங்க என்னென்ன, வரப்போகிற வீட்டை குறித்து சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் பாருங்க. அடுத்த வசனம், ராஜா தீர்க்கதரிசியாகி நாத்தான்வேலை நோக்கி, வாரும் கேரு மரங்கள் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாக இருக்குது பாருங்க. உள்ள அவருக்கு வசதி எல்லாம் வந்துச்சு, எல்லாமே வச்சு பிளஸட் ஆசீர்வாதமாக இருக்கிறார். இருக்கும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா, என்னை ஆசீர்வதித்த என் தேவன், என்னை ஆசீர்வதித்து வச்சிருக்க தேவன் அவர் எப்படி இருக்காருன்னா, அவரோட உடன்படிக்கை பெட்டி, அவர் வாசம் பண்ணுகிற அந்த உடன்படிக்கை பெட்டி பிரசன்னம் வெளியே இருக்கு. அது வெளியே இருக்கக்கூடாது. அது எங்கே இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஆலயம் இருக்க வேண்டும், அது ஒரு ஆலயத்தில் வைக்க வேண்டும் என்று நினைச்சா பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 3வது குறிப்பு, ரொம்ப முக்கியமான குறிப்பு, ஆண்டவர் வரப்போகிற அவன் வீட்டை குறித்து ஆசீர்வதித்தார். ஆனால் ஆசீர்வதித்து என்ன காரணம்னா தேவனுக்குன்னு சிந்தித்தான் பாருங்க, அதான் ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், 3வது ரகசியம், கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு சிந்திங்க. கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய உடன்படிக்கை, ஐயோ உடன்படிக்கை வெளியே இருக்க, அது உள்ளே வரணும். ஆத்மா பின்மாற்றத்தில் இருக்க உள்ளே வரணும். ரட்சிக்கப்படலையே, உடன்படிக்கப்படலையே, உள்ளே வரணும் அப்படின்னு என்ன உங்களுக்கு இருந்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆத்மா ஆதாயப்படுத்துறவன் ஞானமான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ரொம்ப எதில் பிரியமாக இருப்பார்? நீங்கள் சொல்லுங்களேன், எதில் ரொம்ப பிரியமாக இருப்பார்? கர்த்தருக்காக ஊழி செய்தால் கர்த்தர் பிரியமாக இருப்பார். ஒரு அன்னைக்கு ஊழியம் செய்வார்னா பிதாவான ஞானம் பண்ணுவார். யோவான் 12 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும். நான் ரட்சிக்கப்பட்டதுனாலேருந்து எனக்கு பெரிய அந்த அனுபவம் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள் இருக்கிறதில்ல. நிறைய 37 வருஷமாக ஆண்டவர் கிருபையாக அவர் ஊழியம் செய்ய முடிக்கிறது தந்தாராமே. ரட்சிக்கப்பட்டு உடனே கர்த்தருக்கு என்று சாட்சி சொல்லவும், ஆண்டவருக்காக பாடவும், கூட நிற்கவும், ஜெபிக்கவும், கர்த்தரை கிராமங்கள்லாம் போகவும், மாட்டு வண்டியில் போயிருக்கோம், சைக்கிளில் போயிருக்கோம், நடந்து போயிருக்கோம். அவ்வளோ ஊழியங்கள் பண்ணியிருக்கிறோம். கர்த்தரை எங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கிருபை தராரு, பலன் தராரு, வல்லமை தராரு, ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பார்த்துக்கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு வருஷத்துலையும் உயர்வை பார்த்துக்கொண்டே இருந்தேன். உயர்த்திக்கிட்டே போனாருங்க. ஏன்னா எல்லாரையும் முன்பாக அவரை உயர்த்தும் போது அவர் எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்துக்கொண்டார். என்னை உயர்த்துங்கள், அப்போது எல்லாரையும் இழுத்துக்கொள்வார். அதனால் கர்த்தரை உயர்த்துகிற அந்த ஊழிய சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தாவீது பாருங்க, ஆண்டவர் அவன் சொன்ன யோசிக்கிறான், தான்ப்பா அது நல்லா இவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கர்த்தர். ஆனால் அந்த கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா அவர் எங்கேயோ இருக்கார். அது அவருக்கு எப்படி இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படி இல்லை. அப்படி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் தான் போதுங்க, ஊழியர் பண்ணால் எல்லாம் ஊழியர் செய்கிறேன்னு செய்யிட்டாங்க. இல்லை, நம்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டிய கர்த்தருடைய விருப்பம். நாம் ரட்சிக்கப்பட்டதே மற்ற ரட்சிக்கப்படுவதற்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உடன்படிக்கப்பட்டு அன்றைக்கி வெளியேறதுக்காக கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வரணும், ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு யோசித்தோம். எத்தனை உடன்படிக்கப்பட்டு ஆலயத்துக்கு உள்ளே இல்லாமல் வெளியே சுற்றி கொண்டு இருக்குது. எத்தனை உடன்படிக்கப்பட்டு கர்த்தரிடத்துல இல்லாமல் தேவ ஆசீர்வாதம் பெறாமல் சாபத்தில் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருக்குது. அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் உள்ளத்தில் எரிஞ்சு கொண்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை உடன்படிக்கப்பட்டு எங்களுடைய ஆலயத்தில் கொண்டு வந்தீரே, உங்களுடைய ஆலயத்திலேருந்து என்னை ஆசீர்வதிக்கிறேன், என்னை நீதிமானாய் மாற்றினீரப்பா. ஆண்டவரே என்ன என்னுடைய வாசஸ்தலம் முன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். எத்தனையோ ஆசீர்வதிக்கப்படாத
துன்மார்க்கமாக பின்வாங்கி போயிருக்கிற சுற்றி கொண்டு இருக்கிறாங்கள இவங்களெல்லாம் கொண்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு கொண்டு வரணும். நீ ஜெபம் பண்ணி முயற்சி எடுக்கும்போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. 9 வரங்கள் உங்களுக்கு கிரியை செய்யும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்லி முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. அப்போது அவன் சொன்னதை ஆண்டவர் சொல்லி அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணார். என்னன்னா 15 பாருங்க, உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கிறது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். நான் ஒரு வார்த்தை பாருங்க. இவர் கேட்குறாரு, ஆபிரகாம் கேட்குறாரு, கண் எனக்கு கிருபை வேணும்னு. இவர் நோவா கர்த்தருடைய கண்ணில் கிருபை பெற்றவர். இவர் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, உனக்கு முன்னாடி நான் சவுலை தள்ளல, சவுலை மாத்திரம் இல்லை, அவன் மேலே இந்த கிருபையை நான் விலக்கிட்டேன். ஆனால் உன் வீடு, உன் வழியாக வருகிற உன்னுடைய சந்ததி என்னென்றைக்கும் அவங்கள விட்டு என் கிருபை விலக்காது இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போது நான் சொல்லுவேன், தாவீது கடைசியாக சொல்லுவார், நீங்கள் 29 பார்த்தீங்கன்னா நீ நேரம் இல்லை, முடிஞ்சிச்சு. இப்போதும் ஒரு அடியாரின் வீடு என்னென்றைக்கும் முன்பாக இருக்க முடியாது, ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென். அல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, his blessings is on the tent of the righteous. அவர் ஆசீர்வதிக்கிறார்னா எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, முதல்ல ஒன்று சொல்லுங்க, வாக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு என்ன கண்டிஷன்? அவரை பணியணும், அவரை கிருபை கேட்கணும். ரெண்டாவதாக வாசல் அடைத்து ஆசீர்வதிக்கிறார். எதற்காக? வெளியே கொண்டு வந்து சத்துருவெல்லாம் அழித்து, உன்னை பயமுறுத்துற, உன்னை ஆக்கிரமம் பண்ணாத, உன் கூட சமமாக நடந்த, உன்னை எதிர்க்கிற இதெல்லாம் அழிச்சிட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ வாசல் அடைக்கிறதுனா உங்களுக்கு வழியை உண்டாக்குறதுக்கு. மூணாவதாக வரப்போகிற வீட்டை குறித்து சொல்லி, அது வரப்போகிற காரியங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கீ என்னன்னா, தேவனுடைய உடன்படிக்கை பற்றி நினைச்சான், தேவனை நினைச்சான், தேவனுக்காக நினைச்சான். நான் தன்னுடைய காரியம் தேவனுடைய காரியம் மேன்மையாக இருக்க வேண்டிய எண்ணம் பாருங்க. ஊழியத்தை குறிக்கிறது, ஊழியத்தை நினைச்சான். கர்த்தரை ஆசீர்வதித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? அல்லேலூயா. மணி 6 மணி ஆயிடுச்சு. எனக்கு கொடுத்த பார்க்குற இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும்படியாக ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பெருகத்தின் தேவன் என்னை பெருக செய்வார். ஒரே ஒரு அடிமாத்திரம், பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் பலன், மகிமை மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தம் வாழ்விலே பரிசுத்தம். பாடுவோமா? ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே மாதம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே மாதம். ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக
மாதம் என்னுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே கர்த்தாவே, என்னை ஆசீர்வதிக்க தேவனப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம். இந்த மாதம் உடைய சமாதானம் தந்து எனக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க ஆகாரம் தந்து எனக்கு ஆசீர்வதிங்க. என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய போக்கு வருதியும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. என்னுடைய பிசினஸை ஆசீர்வதிங்க. வாக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவரே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை பணிய அந்த கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா காமனுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபை ஊற்றுகிறார், நம்முடைய கரத்துக்கு மேல வைக்கிறார். போது என்ன காலை வேளையில உங்களுக்கு வந்திருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்க பலத்தின் மேல் பலன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை, கிருபை மேல் கிருபையை இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஓ ஹல்லேலூயா. உங்க வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உங்க வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க அப்பமும் தண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். குடும்பம் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஓ எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதம் மேலே இருக்கும். அன்பு கிருபம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி உம்முடைய அந்த சமூகத்தில் கூடி உம்மை பாடும் துதிக்கும் உடைய வார்த்தையை கேட்க அடிய அந்த கிருபைக்காய் சொல்றோம். நீதிமன்ற வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கார் சொன்ன வார்த்தையின்படியே அது எங்களிடத்தில் இருக்க எல்லா துன்மார்க்க காரியங்களையும் அகற்றி ஆண்டவரே நீதிமானை போல ஜீவித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. அதுக்கு தேவையாக பணியை உங்களிடத்தை கிருபையும் கேட்டு வாங்க உதவி செய்யுங்கப்பா. சில வேலை எங்களை அடைக்கிறீங்க ஆண்டவரே, ஏன் தெரியலையே, ஏன் கர்த்தர் இப்படி அழைச்சிட்டார் என்று நாங்கள் புலம்புறோம். ஆனால் எல்லா நன்மைக்கு கர்த்தரை அடைத்து துன்மார்க்கனை அழித்து வழியை உண்டாக்கி எல்லாம் எந்த தொந்தரவு இல்லாமல் ஆண்டவரே கர்த்தர் நாங்கள் ஜீவனம் பண்ண மறுபடியும் ஆசீர்வதித்து எங்களை அனுப்புகிற தேவன் நீர் என்பதை இந்த காலவேளை எங்களை இடைப்படுத்துக்காக சோத்திரப்பா. நாங்கள் செல்ஃபிஷாக வாழக்கூடாதப்பா. கர்த்தர் எங்களோட ஆசீர்வாதத்தை எவ்வளோ வைத்திருக்கான்னு நினைக்கூடாதப்பா. கர்த்தருக்காக ஏதாகி சாவிக்க தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவ ராஜ்யத்திற்காக உடன்படிக்கை பண்ணப்பட்ட பெட்டிகள் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறது. அதைகளை தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வரும்படியாக, அநேகர உடன்படிக்கை பெட்டியாக மாற்றும்படியாக, உடன்படிக்கை பண்ண வைக்கபடியாக ஆண்டவரே கர்த்தர் செய்யபடியான அந்த சிந்தைய உணர்வை அந்த கர்த்தரோட ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த உடன்படிக்கை பண்ணி எடுத்து கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நாட்டப்பட எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதுவே ஐஸ்வர்யம் தரும். அதுவே வேதனை கூட்ட மாட்டீங்க தருவீராக. துதிகரமே உனக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறுவார்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமான கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்